நமச்சிவாயம் நமச்சிவாய ஓம். நான் சொல்றதை எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. ஈரான் ஈராக்ல சண்டை போட்டாங்க. என்ன ஆச்சு? பல உயிர்கள் செத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் சமாதானமாய் விட்டார்கள். ஏன் சாகிறதுக்கு முன்னாடியே சமாதானமாயிருக்கலாம் அல்லவா? அதனாலதான் சொல்றேன், யாரு யாரு சண்டை விடக்கூடாது, யாரு யாரு அடிக்க கூடாது, அடிக்க கூடாது. என்னங்க ஒரே கூட்டமா இருக்கு? நம்ம ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரு. காணாம போனது எல்லாம் ஞான கண்டுபிடிச்சு சொல்றாராம். அப்படியா? நம்ம பையன் ஒருத்த காணாம போயிட்டான். அவரையே கேட்டு பாப்போம். கேட்டு பாருங்க. உட்கார் உட்கார். வணக்கம் சாமி. வணக்கம். வணக்கம் பக்தா. சாமி, தங்கள் பாதங்களுக்கு கீழ் நான் அமரலாமா? அங்கே உட்கார கூடாது, இங்க உட்காரு. சாமி ஊருக்கு புதுசுங்களா? புதுசா இருந்தாலும் பழசுதான், பழசா இருந்தாலும் புதுசுதான். ஆஹா. சாமி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்ங்க. இந்த திருப்பதி பழனிக்கெல்லாம் முடி கொடுக்கறதா வேண்டிக்கிறாங்களே, அது ஏன்? கேட்டீங்களா? கேட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஏன் நான் என்ன இங்கிலீஷ்ல பேசினா, கன்னடத்துல பேசினா, தமிழ்ல தானே பேசினேன்? இல்ல, இது ஒரு நல்ல கேள்வி. ஜனங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. சொல்றேன் கேளுங்க. மூக்க வெட்டினா வளராது, கைய வெட்டினா வளராது, காலை வெட்டினா வளரவே வளராது. ஆனா முடிய வெட்டினா வளரும். அந்த தைரியத்துலதான் ஜனங்க மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அது சரி சாமி, மொட்டை அடிச்சா முடி வளரும். ஆனா பல பேருக்கு மூளையே வளராம இருக்குதே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனாலதான் அடிக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. இங்க பாருங்க. ஏன் சாமி, திருப்பதிக்கும் போகாம பழனிக்கும் போகாம இப்படி ஒரு டப்பா இருக்கே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா விளையக்கூடிய நிலத்தின் பக்கத்தில் ஒரு தரிசு நிலம் கிடக்கலாம் இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். சரி, இந்த தரிசு நிலத்தை சுத்தி புல்லு முளைச்சிருக்கு. இத மாடை விட்டு மேய விடுறதா, அடுப்புல இருந்து கொல்லி கட்டி எடுத்து கறிக்கி விடுறதா? நாயை விட்டு நக்க விடு. நாய் இவனை நக்கணுங்கிறீங்களா, இல்ல இவன் நாயை நக்கணுங்கிறீங்களா? இல்ல, நாய் தான் இவனை நக்கணும். போடா போய் நாய் எனக்கு போ. ஆடாது விடுங்க சாமி, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். கல் இருக்குது, நாய் கிடைக்க மாட்டேங்குது. நாய் கிடைக்கும் போது கல்லு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 2-3 நாளா ஒரு பையன் நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டே இருக்கிறான். ஆனா அவன் இந்த டிவிஷன்ல இருக்கிறான். அவன் சவுண்ட் மட்டும் என் காதுக்கு ஒலிக்குது, அவன் கிடைக்க மாட்டேங்கிறான். அவன் உன் கையில் சிக்க மாட்டான். அவன் விதியை மதியால் வென்று விட்டான். நாய் தொலைது விடுங்க. ஜலதோஷமா இருக்கு, அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? இந்தாங்க, இதான் ஞானப்பொடி. இத போட்டுக்கிட்டா ஜகல வியாதியும் போயிடும். அப்படியா? நாங்கப்பா எல்லாருக்கும் ஞான பொடி புரிஞ்சுங்கப்பா. என்ன ஞானம் வருதா? பாதி வந்தது, மீதியும் வரும். வரும் வரும். வந்து விட்டது. என்ன சாமி இது? என்னது கம்பளி பூச்சி மாதிரி தெரியுது? ஓஹோ, இது சாமி. ஏமாத்த பாக்குற? ஏயோ, ஒருத்தன் சிகப்பு துணியை கட்டிட்டு வந்தா எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியது. இவன் என்ன இந்தியாவின் தலையெடுத்து மாத்திடுவானா? அரிசி வேலை அப்படியே தான் இருக்கு, பாமாய் வேலை அப்படியே தான் இருக்கு. என்ன ஏமாத்த? காளிமுத்து, ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கிற? வாப்பா சாப்பிடலாம். எனக்கு பசி இல்லம்மா. என்னப்பா அது, காலையிலயும் சாப்பிடல, இப்பவும் வேண்டாங்கிற? என்னப்பா ஆச்சு? எனக்கு மனசு சரியில்லை, நான் அப்புறமா சாப்பிடுறேன். இத பாரு தம்பி, நானும் அரசல் பரசலா கேள்விப்பட்டேன். யாராருக்கு என்னென்ன நடக்கணும்னு விதி இருக்குதோ அப்படித்தான்ப்பா நடக்கும். காளிமுத்து, உன்னை தப்பா பார்க்க வந்தேன். என்ன விஷயம்? ஒரு நாள் தாப்பா நாங்க இந்த ஊருக்கு வந்தோம். இப்போ ஒன்னாலே நாங்க இந்த ஊரை விட்டு போக போறோம். நான் என்ன தப்பு பண்ணேன்? உன் தப்பு இல்லப்பா, உன் வயசு பண்ற தப்பு. தம்பி, எல்லாமே எனக்கு தெரியும். அபிராமி பிறந்தப்பவே தான் தங்கச்சி மகனுக்கு தான் வாக்கு கொடுத்தாரு சிற்பி ஐயா. வர்ற ஆவணி மாசம் கல்யாணம். உன் மனசை நீ மாத்திக்கணும். சிற்பி ஐயா தன் கௌரவத்தை உயிரா மதிக்கிறவள், அதை நீ புரிஞ்சுக்கணும். என்னப்பா பேசாம இருக்கிற? இந்த கோயில் பணி முடியணுமா, இல்ல சிற்பி ஐயாவோட கதை முடியணுமா? என்ன மன்னிச்சுங்க, சொன்ன வாக்க தவற குடும்பத்துல நான் பிறக்கல. கோயில கட்டி முடிக்கணும், அதான் என் லட்சியம். இனிமே என்னால சிற்பி ஐயா கௌரவத்துக்கு எந்த குறையும் வராது. என்ன நம்புங்க.
பாத்தீங்களா ஐயா? உற்சவ மண்டபம் எவ்வளவு அம்சமா அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா ஐயா? அடடடடடடா. எல்லாம் ஐயாவுடைய கைங்கரியம் தான் ஐயா. திருப்பதி வேலைகளை எல்லாம் நல்ல முறையில முடிச்சு கொடுத்துட்டீங்க. இதே மாதிரி கோயில் கும்பாபிஷேகத்தையும் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா எங்களை விட பாக்கியசாலி வேற யாருமே இருக்க முடியாது ஐயா. வடிவாம்பாள் கருணையால நீங்க தான் எனக்கு இந்த திருப்பணி பாக்கியத்தை கொடுத்தீங்க. ஐயோ என்னங்க ஐயா. வர்ற ஆவணி மாசம் 23ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு 9:10க்குள்ள வாதி நட்சத்திரம் துலா லக்னத்துல கும்பாபிஷேகம் நடத்தலான்னு ஐயா நாள் குறிச்சிருக்காங்க. ஐயா, கும்பாபிஷேகத்துக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணும்னு நீங்க உத்தரவு போட்டீங்கன்னா நாங்க செஞ்சு பிடிச்சிடறோம். நாளைக்கே கும்பகோணத்துக்கு லெட்டர் போட்டு நடராஜ சாஸ்திரிகளை வர சொல்லிடலாம். அவர் வந்த உடனே கும்பாபிஷேக சம்பந்தமான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். எனக்கு உத்தரவு. நானும் அந்த பக்கம் தான் வரேன். வாங்க. என்னம்மா எப்ப வந்த? என்ன இது சீர்வரிசை எல்லாம்? ஆமாண்ணே, சீர்வரிசைதான். நிச்சயம் பண்ணணும்ல. என்னம்மா சொல்ற? அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி ஆடி முடிஞ்சிருச்சு. ஆனா உங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. அதான் நானே வந்துட்டேன். ஏமா இந்த அவசர கோலம்? 4 பேர்கிட்ட சொல்லி நல்ல விதமா செய்ய வேண்டாமா? இல்லண்ணே, எனக்கு 2 மாசமா உடம்பு சரியில்லை. அடிக்கடி மயக்கம் வருது. ஹை பிரஷர்னு டாக்டர் சொல்றாரு. எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். இதெல்லாம் ஒரு பெரிய வியாதி இல்லம்மா. ஏன் இல்லாதெல்லாம் நினைச்சு கஷ்டப்படுற? இல்லண்ணே, இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுன்னா கல்யாணமே முடிஞ்ச மாதிரி என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. தாம்பூலத்தை வாங்கிக்கங்கண்ணே. இல்லம்மா வாங்கிக்கங்கண்ணே. ஐயா, அட்டை வாங்கிக்கங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சம்பிரதாயம் எல்லாம் எதுக்கு? நான் அதுக்கு சொல்லலம்மா. ஐயா, இப்பதான் எங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிங்க. அதுக்கு பதிலா அம்பாள் வடிவாம்பா உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருக்கா. சந்தோஷமா தட்டை வாங்கிக்கங்க.